21வது ഗദ്യഭാഗം. കഥാചിത് ഭഗ്നമാനദംഷ്ട്രഃ ദുർജനദന്തശൂകൈഃ അലബ്ധ നിദ്രാഃ ക്ഷണഃ വ്യതിത ഹൃദയേന അനുക്ഷീയമാണവിജ്ഞാനഃ അന്ധകൂപേ അന്തവത് പതതി. കദാചിത് ഭഗ്നമാനദംഷ്ട്രോ ദുർജന ദന്തശൂകൈരലബ്ധനിദ്രാക്ഷണോ വ്യതിത ഹൃദയേന അനുക്ഷീയമാണവിജ്ഞാനോ അന്ധകൂപേ അന്തവത് പതതി. കദാചിത് ഭഗ്നമാനദംഷ്ട്രോ ദുർജന ദന്തശൂകൈരലബ്ധനിദ്രാക്ഷണോ വ്യതിത ഹൃദയേന അനുക്ഷീയമാണവിജ്ഞാനോ അന്ധകൂപേ അന്തവത് പതതി. കദാചിത് ഭഗ്നമാനദംഷ്ട്രോ ദുർജനദന്തശൂകൈരലബ്ധനിദ്രാലക്ഷണോ വ്യതിത ഹൃദയേനാനുക്ഷീയമാണവിജ്ഞാനോऽന്ധകൂപേऽന്തവത് പതതി. விஷப்பாம்புகளோடு கடிகொண்டு விழும் ஜீவாத்மா அப்படின்னு சொன்னதோட அர்த்தம் துர்ஜனங்களிலேந்து இருக்கிற அபமானத்தை சகிக்கிறதாக்கும். அதனாலேயே ஹிருதயம் ரொம்ப சுக்குநீரா உடைக்கப்பட்டு கண்ணு காணாதவன மாதிரி துக்கம் அனுபவிச்சுண்டு அந்த துக்கமாயிருக்கிற பொட்டக்கணத்துல பதிக்கிறது ஜீவாத்மா. கதாச்சித் சில டைமில் சம்டைம்ஸ் துர்ஜன துஷ்டத்தரம் இருக்கிறவாளோடு அந்த இன்சல்ட் பண்றது, அவ நிறைய துர்புத்தி இருக்கிறவாள் ஆனதுனால அடுத்த வாழை ரொம்ப இன்சல்ட் பண்ணுவா. தந்தசூகைஹி கடிக்கிற விஷஜீவிகளுக்கு ஈக்குவல் ஆயிட்டாக்கும் இதை சொன்னது. பக்னமான தம்ஷ்ட்ரஹா துஷ்டத்தரம் இருக்கிறவாளோடு அந்த துஷ்டத்தரமான பேச்சு, அடுத்தவாளை அபமானிக்கிறது அப்படிங்கிற ஹோபி, அபமானம் அடுத்தவாளுக்கு உண்டாக்குறது அப்படிங்கிற அவளோட நோக்கம், சாது ஜனங்களோடு தைன்ய பாவம் அப்படிங்கிறது அந்த சாது ஜனங்களை உபதிரவிக்கிறவாளோடு அந்த வேதனையை சகிக்கிறதுக்கு துல்லியம். அதாக்கும் இங்க பல துஷ்ட ஜீவிகளும் கடிக்கும் அப்படின்னு சொன்னது. அகங்கார வாக்குகளால, வஜ்ராயுதம் மாதிரி இருக்கிற வாக்குகளால துஷ்ட ஜனங்கள் அடுத்தவாளோடு மனசை கீறி முறிக்கிறா, இன்சல்ட் பண்றா. அதனால உண்டாகிற വ്യതിത ഹൃദയേന ഹൃദയ വലിയാല അലബ്ധ നിദ്രാഹ ലക്ഷണഹ. അലബ്ധം அப்படின்னா കടക്കാത്തവനായിട്ട് ഒരു നൊടിപ്പൊഴുതു കൂടിയും, ക്ഷണഹ அப்படின்னு சொன்னது அதாக்கும், ஒரு நொடிப்பொழுது கூடியும், நித்ராஹ தூக்கம் அப்படிங்கிறது அலப்தஹா கிடைக்காதவனாயிட்டு, அனுட்சீயமான விஜானஹ நன்னாயிருக்கிற ஞானம் அப்படிங்கிறது படிப்படியா குறைஞ்சு குறைஞ்சு வந்து அந்த கூபே தண்ணியில்லாத்த பொட்டக்கணத்துக்குள்ள அந்தவது கண்ணில்லாத்தவன மாதிரி பததி காலடறி தொப்பக்கடின்னு விழற மாதிரி பெரிய
அஜ்ஞான அந்தகாரத்துல அந்த ஜீவாத்மா விழறது. 22வது கத்திய பாகம். கார்ஹி ஸ்ம சித். ஸ்ம சித் கார்ஹி ஸ்ம சித் காம மதுலவான் விஜின்வன் யதா பரதார பரத்ரவ்யாணி அவருந்தானஹ ராஜ்ஞா ஸ்வாமிபிஹி வா நிஹதஹ பததி அபாரே நிரயே. கர்ஹி ஸ்ம சித் கர்ஹி ஸ்ம சித் காம மதுலவான் விஜின்வன் யதா பரதார பரத்ரவ்யாணி அவருந்தானோ ராஜ்ஞா ஸ்வாமிபிர்வா நிஹதஹ பதத்யபாரே நிரயே. கர்ஹி ஸ்ம சித் காமமதுலவான் விஜின்வன் யதா பரதார பரத்ரவ்யாண்யவருந்தானோ ராஜ்ஞா ஸ்வாமிபிர்வா நிகதஹ பதத்யபாரே நிரயே. தேன தேடி தேடி நடந்து தேனீக்களோடு கடிகொண்டு வட்டங்கரங்கிறது அப்படின்னு சொன்னதோட அர்த்தம், சுகத்தை தேடி தேடி போயிட்டு கிடைக்கிறதெல்லாம் துக்க அனுபவம். அடுத்தவாளோடு தனத்தையும் அடுத்தவாளோடு மனைவிகளையும் சொந்தமாக்கிறதுக்கு முயற்சி பண்றவா. பர ஸ்திரீகளோடு கணவர்கள் கிட்டேந்தோ அதே மாதிரி அடுத்தவாகிட்டேந்து தனத்தை மோஷ்டிக்கிறதுனால ராஜ அதிகாரத்தில் இருக்கிறவாகிட்டேந்தோ இருக்கிற அந்த சிக்ஷை அனுபவிக்கேண்டி வர்றது. அதனாலேயாக்கும் தேன தேடி தேடி போயிட்டு தேனீக்களோடு அந்த கடிகொள்ளறது அப்படின்னு சொன்னதினோடு அர்த்தம். கர்ஹி ஸ்ம சித் கதாச்சித் கொஜித் ச இப்படின்னெல்லாம் சொல்லற மாதிரி ஒரு പദപ്രയോഗമാക്കും. കർഹി സ്മ ചിത് അർത്ഥമെല്ലാം ഒന്നുതേ. ചിലപ്പെല്ലാം ആകട്ടും ചില ടൈമിലെല്ലാം ആകട്ടും യഥാ എപ്പ വാക്കുമോ காமமதுலவான் ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிட்டு. லவம் சொன்னாக்கா ரொம்ப கம்மி. காம மதுலவான் ஆக்ரஹ சாத்தியதைக்காயிட்டு ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிட்டு. ஆக்ரஹங்கள் பூர்த்தி பண்றதுக்காயிட்டு உள்ள விஷயங்களுக்காயிட்டு விஜின்வன் தேடி தேடி நடந்து. பரதார அடுத்தவாளோடு மனைவி, பரத்ரவ்யாணி அடுத்தவாளோடு தனம், அவருந்தானஹா அதெல்லாம் திருடுறது தட்டி பறைக்கிறது இப்படியெல்லாம் செஞ்சானா என்னவாக்கும் சம்பவிக்கும்? ராஜ்ஞா ராஜாவினாலேயோ அப்படி இல்லைன்னா உயர்ந்த அதிகார பதவியில இருக்கிறவாளாலேயோ, சுவாமிபிகிவா அந்த பொருள்களோடு உடைமைகளாலேயோ, நிகதஹா சிக்ஷிக்கப்பட்டு. அபாரே நிறையே பததி கரகாணாத்த நரகத்தில் தொப்பக்கட்டின்னு பதிக்கிறது. அந்த நரகத்திலேருந்து
மோஜனம் கிடைக்கவே முடியாத அளவுக்கு ஒரு நரகம். அதாக்கும் சொன்னது பததி அபாரே நிறையே, அபாரே பததி, அபாரே நிறையே பததி. கரகாணாத்த நரகத்துல போய் விழறது ஜீவாத்மா. 23வது கத்திய பாகம். அத ச தஸ்மாத் உபயதா அபி ஹி கர்ம அஸ்மின் ஆத்மனஹ சம்சார ஆபவனம் உதாஹரந்தி. அத ச தஸ்மாதுபயதாபிஹி கர்மாஸ்மின் ஆத்மனஹ சம்சாராபவனமுதாஹரந்தி. அத ச தஸ்மாதுபயதா அபி ஹி கர்மாஸ்மின் ஆத்மனஹ சம்சார ஆபவனம் உதாஹரந்தி. அத ச தஸ்மாதுபயதாபிஹி கர்மாஸ்மின் ஆத்மனஹ சம்சாராபவனமுதாஹரந்தி. அதனாலேயாக்கும் கர்மாசக்தமான பிரவൃத்தி மார்க்கம் இகலோகத்திலேயும் பரலோகத்திலேயும் இந்த பிரபஞ்சத்தோடு விளையாட்டு மைதானமாக்கும் அப்படின்னு சொன்னது. அதனாலேயாக்கும் தஸ்மாது இப்ப சொன்ன கர்மா, கர்மம், கிரகஸ்தாசிரமம் அப்படிங்கிற கர்மம், அஸ்மின் இந்த, ஆத்மனஹா கர்மா, ஜீவாத்மாவோடு கர்மம் அப்படிங்கிறது, உபயதா அபி சொர்க்கத்திலையும் இந்த உலகத்திலையும் கூடியுமே சம்சார ஆபவனம் வாழறதுக்கான எனர்ஜிக் பவராக்கும் அப்படின்னு உதாஹரந்தி மகாத்மாக்கள் எல்லாம் எடுத்து சொல்லறா. எல்லா விஷயங்களும் மறுபடியும் மறுபடியும் ஆல்ரெடி இருக்கிறதுலேருந்தே தான் உண்டாகி வருது. அப்படி ஆல்ரெடி இருக்கிற பீஜமாயிட்டு தீர்றது அப்படின்னாக்கும் ஞானிகள் எடுத்து சொல்லறா. விதை இருந்தாதான் அதை குழிச்சு போட்டானா முளைச்சு செடியாகும், செடி மரமாகும். ஒரு விதைய வறுத்தானா அதுக்கப்புறமா அதை மண்ணில் குழிச்சு போட்டானா அது முளைக்காது. அப்போ அந்த விதை அப்படிங்கிறது புஷ்டி உள்ளதாயிருக்கணும், அதுக்கு உயிர் இருக்கணும், அப்பத்தான் அது முளைக்கும். அப்ப இந்த பிரகிருதியில இருக்கிற சர்வஸ்வமும் ஆல்ரெடி இருக்கிறதே தான் மறுபடியும் மறுபடியும் ரீப்ரொடக்ஷன் ஆயிண்டே இருக்கு. புதுசாயிட்டு ஒன்றும் இல்லை. நம்ம இருக்கோம், நமக்கு அப்பா அம்மா இருந்தா அவாகிட்டேந்து நம்ம ஜெனிச்சோம், அவளோடு அப்பா அம்மா கிட்டேந்து அவா ஜெனிச்சா. அப்படி எத்தனையோ தலைமுறைகளாக்குமே முடிஞ்சு போயிருக்கு. இனி நம்மளோட புத்திரர்கள் அவளுக்கு புத்திரர்கள் இப்படின்னு எத்தனையோ தலைமுறைகள் இப்படி வரப்போறது. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாலேயும் நம்ம இல்லை, இன்னொரு 150 வருஷம் முடிஞ்சாலும் இப்ப இருக்கிற யாருமே இந்த உலகத்துல இருக்க மாட்டோம். அப்படி இருக்கிற இந்த உலகம் ஆல்ரெடி இருக்கிறதுலேருந்து தான் மறுபடியும் மறுபடியும் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகிறது அப்படின்னு ஞானிகள் எடுத்து சொல்றாளே. 24வது கத்திய பாகம். முக்தஹா ததஹா யதி பந்தாத் தேவதத்தஹா உபாச்சினத்தி தஸ்மாத் அபி விஷ்ணுமித்ரஹா இதி அனவஸ்திதிஹி
முக்தஸ்ததோ யதி பந்தாத் தேவதத்த உபாச்சினத்தி தஸ்மாதபி விஷ்ணுமித்ரஹா இத்யனவஸ்திதிஹி. முக்தஸ்ததோ யதி பந்தாத் தேவதத்த உபாச்சினத்தி தஸ்மாதபி விஷ்ணுமித்ர இத்யனவஸ்திதிஹி. ரொம்ப சிரமப்பட்டு சம்பாதிக்கிற தேன் அடுத்தவா தட்டி பறிச்சுண்டு போவா அப்படிங்கிறதினோடு, அப்படி சொன்னதினோடு அர்த்தம் ராஜாவையோ அந்த பொருளுக்கு சம்பந்தப்பட்ட உரிமையாளர்களையோ ஏமாத்தி தனமோ வேற எதுவானாலும் கூட்டி குமிச்சு சம்பாதிச்சு வச்சாலும் சக்தி இருக்கிறவா, பலம் இருக்கிறவா அத அப்படி கூட்டி சேர்த்தி வச்சவா கிட்டேந்து தட்டி பறிச்சுண்டு போகவே செய்வா. அதையாக்கும் இங்க சொன்னது. அடுத்தவாளோடு தனம் தட்டி பறிச்சதால, அப்படி இல்லைனா திருடினதால கூட்டி சேர்த்தி வச்ச சம்பத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பலசாலிகளாய் இருக்கிறவா அப்படி கூட்டி சேர்த்தி வச்சவாகிட்டேண்டு திருடிண்டு போவா அப்படிங்கிறதையாக்கும். கூட்டி சேர்த்த தேனை அடுத்தவா ஆராதும் கொண்டு போவா அப்படின்னு சொன்னது. யதி தனம் அப்படிங்கிறத அபகரிச்சவன், தட்டிப்பறிச்சு கூட்டி சேர்த்தவன், பந்தாது காராகிரகத்துல அடைக்கப்படுவனே அடுத்தவாகிட்டேந்து நியாயமல்லாத்த அவஸ்தையில தனத்தை தட்டி பறச்சானா ராஜா சிட்சிப்பர், காராகிரகத்துல பந்தனத்துல அடப்பர். ததஹா அதுக்கப்புறம் முக்தஹா அந்த காராகிரகத்திலேந்து ஜெயில் வாசத்திலேந்து விடுதல் பிராபிச்சிட்டு வரத்துக்குள்ள தேவதத்தகா வேற ஆராதும் பலம் இருக்கிறவா உபாச்சினத்தி பந்தனத்துல இருந்தவன் கூட்டி சேர்த்தி வச்ச தனத்தை கேள்வி கேட்பாரற்று கிடக்கிற அந்த தனத்தை தட்டி பறிச்சுண்டு போயிருப்பேன். இது உலக நியதியாக்கும். അന്യായമായിട്ട് സമ്പാദിച്ചതൊന്നും നിലനിൽക്കാതെ, അധർമ്മമായിട്ട് സമ്പാദിച്ചതൊന്നുമേ അനുഭവിக்கிறதுக்கு யோக்கியதை இருக்கிறது கிடையாது. தஸ்மாதபி அப்படி தட்டிப்பறிச்சவன்லேருந்து கூடியும் விஷ்ணுமித்ரஹா வேறொருத்தன் இது இந்த மாதிரி தொடர்ந்து தட்டிப்பறிப்பன். இந்த மாதிரி ஒரு நிலைமை அனவஸ்திதி நடந்துட்டே இருக்கும். அநியாயமாயிட்டு தனத்தை தட்டிப்பறிச்சவனை ராஜா சிக்ஷிச்சு ஜெயில அடைப்பர். அப்படி இல்லைனா அந்த தனத்துக்கு உரிமையாளர்கள் அவனை கெட்டி போடவோ பந்தனத்தில் ஆக்கவோ ஏதாவது செய்வா. அந்த டைம்ல அவன் கூட்டி சேர்த்தி வச்ச தனத்தை வேற யாராதும் பலசாலிகள்
தட்டிப்பறிச்சுட்டு போவா. அப்படி இருக்கிற பலசாலிகள் கிட்டேந்து வேற யாராதும் தட்டிப்பறிச்சுட்டு போவா. அப்படி அந்த வேறொரு ஆள் அப்படின்னு குறிப்பிடுறதுக்காக்கும் இங்க விஷ்ணுமித்ரஹா அப்படின்னு சொன்னது இன்னொருத்தர் அப்படிங்கிற அர்த்தத்துல. இது இப்படின்னு இந்த ப்ராசஸ் தொடர்ந்து அனவஸ்திரிகி ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லாதக்கு நடந்துட்டே இருக்கும். தேவதத்தன் அப்படின்னு ஒருத்தன் தட்டிப்பறிச்சான். அவங்கிட்டேந்து விஷ்ணுதத்தன் விஷ்ணுமித்ரன் அப்படின்னு இன்னொருத்தன் தட்டிப்பறிச்சான். சும்மா ஒரு பேரு அங்க கொடுத்ததாக்கும். ஒருத்தர்கிட்டேந்து இன்னொருத்தர் தட்டிப்பறிக்கிறா அப்படிங்கிறதுக்காயிட்டு. நியாயமா சம்பாதிச்ச ஆளுகள்கிட்டேந்து அதர்மமாயிட்டு ஒருத்தன் தட்டிப்பறிக்கிறான். அவனுக்கு ஒரு பேரை கொடுத்தா தேவதத்தன் அப்படின்னு. அவன் அதர்மமாயிட்டாக்குமே தட்டிப்பறிச்சது. அவனை ராஜா சிக்ஷிச்சு ஜெயில அடைப்பர். அப்படி இல்லைன்னா அந்த தினத்துக்கு உரிமையாளர்கள் அவனை பிடிச்சு கட்டி போடவோ ஏதாவது பண்ணுவா. அப்ப அந்த தேவதத்தன் அப்படிங்கிறவனை அரசாங்கம் சிக்ஷிக்கிறது. சும்மா ஒரு பேரை குறிப்பிடுறதுக்கு வேண்டி இங்க தேவதத்தன் விஷ்ணுமித்ரன் இப்படின்னு எல்லாம் யூஸ் பண்ணினதாக்கும். அப்படி அவன் காராகிரகத்திலேருந்து திரும்பி வர்றதுக்குள்ள அந்த தேவதத்தனோட தினத்தை எல்லாம் விஷ்ணுமித்ரன் அப்படின்னு இன்னொருத்தன் திருடிட்டு போவன். என்ன பேரு வேணுமானாலும் நமக்கு இங்க கொடுக்கலாம். இங்க அப்படின்னும் சொன்னதாக்கும். எக்ஸ் அநியாயமாயிட்டு தட்டிப்பறிச்ச தனத்தை வை தட்டிப்பறிச்சது. அந்த வைகிட்டேந்து இசட்டு இன்னொருத்தன் தட்டிப்பறிப்பேன். அவங்கிட்டேந்து இன்னொருத்தன் தட்டிப்பறிப்பேன். இப்படி இந்த ப்ராசஸ் இப்படி தொடர்ந்துட்டே இருக்கு. இருபத்தி அஞ்சாவது கத்தியபாகம். கொஜித் ச சீத வாத ஆதி அநேக ஆதி दैवीग बौद्धिक आत्मीयानां दशानां प्रतिनिवारणे अगल्पः दुरन्तचिन्तया विषण्णः आस्ते. क्वचिच्च शीतवादादि अनेकादि दैवीक बौद्धिक आत्मीयानां दशानां प्रतिनिवारणे अकल्पः दुरन्तचिन्तया विषण्णः आस्ते. क्वचिच्च शीतवादाद्यनेकादि दैवीक बौद्धिकात्मीयानां दशानां प्रतिनिवारणे अगल्पो दुरन्तचिन्तया विषण्णः आस्ते. சூடும் தணுப்பும் தாங்க முடியாதக்கி அப்படின்னு சொன்னதோடு அர்த்தம், ரொம்ப சூட எப்படி தாங்க முடியாதோ, ரொம்ப குளிர எப்படி தாங்க முடியாதோ, அதே மாதிரியே மூணு விதத்துல இருக்கிற தாபத்ரயங்களை தாங்க முடியாம உயிரினங்கள் சங்கடப்பட்டு கிடக்கு. ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆத்தியாத்மிகம், இப்படி இருக்கிற
மூணு விதமாயிருக்கிற தாபத்ரயங்களை தாங்க முடியாம உயிரினங்கள் இருக்கு. கொஜிது சிலப்பெல்லாம் சீத வாத ஆதி, தணுப்பு சூடு இதனாலையெல்லாம் நிறைய ஆதி தெய்வீக நமக்கு அப்பாற்பட்ட பிரபஞ்ச சக்தியால, அதானது ஈஸ்வர சக்தியால உள்ளதான ஆதிகள் ப்ராப்ளம்ஸ். ஆதி பௌதீகா நமக்கு இந்த பிரபஞ்சத்துல வாழும்போது இருக்கிற, நமக்கு சுற்றும் இருக்கிற உயிரினங்களால இருக்கிற ஆதிகள் ப்ராப்ளம்ஸ். ஆதி ஆத்மீயான அவாவாளோடு சரீர மனக்லேசங்கள் இதனால எல்லாம் உண்டாகிற ப்ராப்ளம்ஸ். தசான பலவித ப்ராப்ளம்ஸோடு அவஸ்தகள் பிரதி நிவாரணே தடுத்து நிப்பாட்டுறதுக்கு அகல்பகா திராணி இல்லாதக்கு துரந்த சிந்தையா என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு தெரியாதக்கு விஷண்ணகா சங்கடத்தோடு கூடிட்டு ஆஸ்தே அந்த சரீரங்களுக்குள்ள ஜீவாத்மா வசிக்கிறது.